தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களை பொம்மை முதல்வர்னு நானும் தொடர்ந்து விமர்சிச்சிருக்கேன். நிறைய எதிர்க்கட்சிகள் விமர்சிச்சிருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு பொதுக்கூட்டங்களில் அவரை பொம்மை முதல்வர் என்று தான் அழைக்கிறார். ஏன் பொம்மை முதல்வர் என்ற பெயர் அவருக்கு வந்தது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியம் அது. தோழர்களே, 19 ஏப்ரல் 2022 அன்று சென்னை செக்ரட்டரியேட் காலனி போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கஸ்டோடியல் டெத்து நடக்குது. விக்னேஷ் என்கிற விக்னா, சுரேஷ் என்கிற ஜொல்லு சுரேஷ், இவங்க 2 பேரையும் சந்தேகத்தின் அடிப்படையில் இரவு ரோந்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த விக்னேஷ் என்கிற விக்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, பீச்சில் குதிரை ஓட்டுறவன். பீச்சில் இந்த போனீங்கன்னா அந்த குழந்தைங்களெல்லாம் குதிரையில் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வருவாங்கள்ல, அந்த வேலை செய்கிறவன். அப்போ எவ்வளோ ஏழையாக இருந்திருப்பான். அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க ஸ்டேஷனுக்கு. காலையில் இந்த விக்னேஷ் என்கிற விக்னா இறந்துடுறான். அப்போது சென்னை மாநகர ஆணையராக திரு சங்கர்ஜிவால் அவர்கள் இருக்கிறார். இறந்த உடனே எல்லா ஊடகங்களும் இந்த செய்தியை கவர் பண்ணல. இந்த நியூஸை மூடி மறைப்பதற்கு காவல்துறை கடுமையான முயற்சி செய்தது. பத்திரிகையாளர் திரு ஷபீர் மற்றும் சவுக்கு மீடியா இந்த விஷயத்தை வெளியில் எடுத்து, இது இந்த மாதிரி கஸ்டோடியல் எடுத்து போலீஸ் அடித்து கொண்டு இருக்காங்க அப்படின்ற இந்த விஷயத்தை சமூக வலைத்தளங்கள் மூலமாக பரவுகிறது. அப்போது சட்டப்பேரவை நடந்து கொண்டிருக்கிறது. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை பேரவையில் எழுப்புகிறார்.